வணக்கம் நண்பர்களே, நான் தளவாய் மாடசாமி ஃப்ரம் தென்காசி. நான் ஒன்று சொல்லட்டுமா? சார்ல்ஸ் டார்வின் ஒரு அழகான புத்தகம் ஒன்று எழுதினார், ஆன் த ஆரிஜின் ஆஃப் ஸ்பீசிஸ். அந்த புத்தகத்தை அவர் எழுதிக்கிட்டே இருக்கிறார். அதில் என்ன எழுதிட்டு இருக்கிறாருன்னா, மனிதனுடைய பரிணாம வளர்ச்சி பற்றிய தகவல்கள் எழுதிக்கிட்டே இருக்கிறார், குறிப்புகள். இப்படி எழுதிக்கிட்டே இருக்கிறப்போ அவருடைய மகள் உடல் நலம் சரியில்லாமல் இருக்கிறார். இந்த நேரத்தில் மகளுக்கு ட்ரீட்மெண்ட்டும் நடந்துகிட்டு இருக்கு. பட் இந்த புத்தகத்தையும் அவர் எழுதிக்கிட்டே இருக்கிறார். இந்த புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய கருத்துக்கள் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மத குருக்களுக்கு ஒத்து வராததாகவே இருக்கு. அவருக்கு வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சர்ச் பாஸ்டர் சொல்றாரு, நீ இறைவனுக்கு அகைன்ஸ்டா எழுதுற, இறைவனுடைய எதிரி நீ, இது மாதிரி கருத்துக்களை உலகத்தில் சொல்லக்கூடாது, நீ எழுதுறது எல்லாமே பொய் அப்படின்னு சொல்றார். அவர் எதை பத்தியுமே கண்டுக்கல. சார்ல்ஸ் டார்வின் எழுதிக்கிட்டே இருக்கிறார். ஆனால் மகளினுடைய உடல் நலம் மட்டும் மோசமாகிக்கிட்டே போகுது. அப்போ அவருடைய மனைவியும் சொல்றாங்க, அவர் சொல்றார்ல, பாஸ்டர் சொல்றார்ல, அதை கொஞ்சம் கேட்டு பாருங்களேன், இந்த புத்தகத்தினுடைய கருத்துக்களை மாற்றி பாருங்களேன் அப்படின்றாங்க. அவர் சொல்றார், நோ, உண்மை இதுதான், நான் இதை சொல்றதுக்கு யாரு தடை போட்டாலும் சரி, யார் எனக்கு குறுக்க நின்னாலும் சரி, நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன் அப்படிங்கிறார். மனைவியும் ஒரு பக்கம் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க, அந்த பாஸ்டரும் ஒரு பக்கம் எதிர்ப்பு தெரிவிக்கிறாரு. இன் பிட்வீன் இந்த கேப்ல மகள் இறந்து போறாங்க. அப்போ அந்த பாஸ்டர் சொல்றாரு, மகளை அடக்கம் பண்ணியாச்சு. அந்த பாஸ்டர் சொல்றாரு, எல்லாத்துக்கும் காரணம் நீதான், நீ மட்டும் அந்த புத்தகத்தை எழுதாம இருந்திருந்தா, இறைவனுக்கு அகேன்ஸ்டான கருத்தை நீ சொல்லாம இருந்திருந்தா, உன் மகள் பிழைச்சிருப்பா இல்லையா? நீ உன்னுடைய மகள் இறப்ப நீயே உறுதிப்படுத்திட்ட, அந்த ஜீவன் உயிர் வாழாம போனதுக்கு நீதான் காரணம் அப்படின்னு சொல்லி அவர் மறுபடி சொல்லிட்டாங்க. மனைவியும் பேசவே இல்லை. சார்ல்ஸ் டார்வின் பின்னால ஒரு இடத்துல சொல்றார், ஒரு 10 நாள் கழிச்சு மகள் தன் கனவில் சொன்னதாக சொல்றார், அப்பா, எப்படியாவது அந்த புத்தகத்தை நீங்க வெளியிட்டுருங்க. அந்த புத்தகத்தை நீங்க வெளியிடாம போனீங்கன்னா உங்க மனசாட்சி என்ன குத்திக்கிட்டே இருக்கும். இந்த புத்தகம் வெளியிடாம போனதற்கு என்னுடைய மகள் தான் காரணம் அப்படின்னு சொல்லி என்ன உறுத்திக்கிட்டே இருக்கும். ஒரு உண்மையான புத்தகம் வெளியிடாம போனதற்கு நான் காரணமாக இருக்க வேண்டாம், அதனால நீங்க எத்தனை தடைகள் வந்தாலும் வெளியிட்டுருங்க அப்படின்னு சொன்னதாக சார்ல்ஸ் டார்வின் பின்னால் ஒரு இடத்துல சொல்லியிருக்காரு. அடுத்த நாள் காலையில் யாருக்கிட்டையும் அவர் எந்த ஐடியாவும் கேட்கவே இல்லை, மனைவிட்ட கன்சல்ட் பண்ணலை, பாஸ்டர் என்ன சொல்றாருன்னு பற்றி யோசிக்கவே இல்லை. புத்தகம் எழுதி வச்சிருக்கக்கூடிய பிரதிகளை எடுத்தாரு, அச்சகத்தை கொண்டு போனார், புத்தகமாக வெளியில் வந்துச்சு. வரலாறு இன்னைக்கும் ஆன் த ஆரிஜின் ஆஃப் ஸ்பீசிஸ் அப்படிங்கிற புத்தகத்தை பற்றி பேசிக்கிட்டே இருக்கு. ஒரு மனித பரிணாம வளர்ச்சியினுடைய சிலபஸ் கிட்டத்தட்ட ஒரு பைபிள் மாதிரி, ஒரு புனிதம் நூலாக, ஒரு மனித வரலாற்றை பற்றி படிக்கக்கூடிய ஒரு புனித வேதமாக அந்த புத்தகம் திகழ்கிறது. அறிஞர்களுக்கு எத்தனை தடைகள் வீட்டில் இருந்தோ, வெளியில் இருந்தோ, சமூகத்தில் இருந்தோ, நாட்டில் இருந்தோ, எத்தனையோ இடங்களில் இருந்து எங்கிருந்து வந்தாலும் சரி, அவர்கள் அதை ஒரு பொருட்டாக மதித்ததில்லை. சில நேரங்களில் காலம் தாழ்த்தி இருப்பார்கள், ஆனால் தங்கள் கருத்தில் இருந்து மாறாமல் இருந்திருப்பார்கள். நாமும் சில பாடங்களை அவர்களிடமிருந்து கற்றுக்கொள்வோம் நண்பர்களே. நன்றி.